ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜென்ரலில் எபிசோட் நம்பர் 11 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் சென்சுவுக்காக ஒரு மலை மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆனால் அங்கே சென்சு வரவே இல்லை. ஸோ ஹீரோயின் சென்சுவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சென்சுவை பற்றி எல்லாம் யோசிக்கல. என் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல அப்படின்னு அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வராங்களா, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோயின் கையில் லெட்டரை கொடுத்துட்டு சென்சு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவன் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு. ஹீரோயின் சிரிச்சுட்டே அதை வாங்கிக்கிறாங்களா. ஹீரோவும் நீ ரொம்ப சோகமா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால உன்னோட சோகமான மனசுக்கு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு தேர்த்திக்கோ அப்படின்னு கொடுக்க ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. தேங்க்யூ சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ காலேஜ் படிக்கும் போது ஃபுல்லாவே உங்ககிட்ட இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு சுத்துவேன் நான் கேள்விப்பட்டேன்னு உனக்கு யார் சொன்னான்னு கேட்க, இங்க இருக்கிறவங்க தான் சும்மா பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான், உண்மையான்னு கேட்க ஹீரோவும் ஆமா என்னோட அம்மா எப்பவுமே எனக்காக இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இந்த ஸ்வீட்லாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனா பாதியிலே எனக்கு ஸ்வீட் பிடிக்காம போயிடுச்சு. ஆனா எப்பவுமே நான் அந்த ஸ்வீட்டை என்கிட்டே வச்சுட்டு இருப்பேன்னா என் அம்மா கொடுத்ததுனால. ஸோ என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டாங்க, அதனால எப்பவுமே செஞ்சு கொடுப்பாங்க, நானும் எப்பவுமே கையில வச்சிருப்பேன்னு. ஹீரோயினும் அப்படின்னா உன்னோட அம்மா கடைசியா உனக்கு செஞ்சு கொடுத்த ஸ்வீட்டை நீ என்ன பண்ணன்னு கேட்கறதுக்கு, அது வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்க யூடியூப் டெம்பிள்ல இருந்தாங்களா அவங்களே கொடுத்துட்டேன்னு. ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதவங்க யூடியூப் டெம்பிளா, அது நான் தானே, எனக்கு அன்னைக்கு கேண்டி கொடுத்தவன் இவன் தானா அப்படின்னு ஷாக்காய பார்த்துட்டு உன்கிட்ட உன் அம்மா செஞ்ச கடைசி சாக்லேட்டை அவங்களுக்கு கொடுத்தியா ஏன்னு கேட்க ஹீரோவும் ஏன்னா அந்த சாக்லேட்டை சாப்பிடுறதுனால எனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது, ஆனா அவங்களுக்கு அது லாஸ்ட் ஹோப்பை கொடுக்கும், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சரி சரி போதும் போதும் நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே சாப்பிடுறாங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ரூம்க்கு வராங்களா. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஆன்ஷியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜின்யூ அப்படின்ற வில்லேஜுக்கு போகணும், அங்க நானா போனேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால ஆன்ஷியை கண்டுபிடிக்க முடியாது, அதனால நான் மாறு வேஷத்துல போக போறேன், நீயும் என் கூட வர போறேன்னு. ஹீரோயினும் நான் எந்த மாதிரி வேஷத்துல வரணும், நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க அந்த ஊர்ல ராணியோட தளபதி இருக்காங்கல்ல, அவங்க கூட பிறந்தவங்க சின்ன வயசுலயே காணாம போயிட்டாங்க, அதுக்கப்புறமா யாரோ அவங்கள தத்தெடுத்து வளர்த்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணதுனால அவங்க ஒரு மெர்ச்சன்டைன் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அவங்க வீட்டுக்கு நான் தான் உங்களோட மருமகன் அப்படின்னு வேஷம் போட்டு போக போறோம், என் கூட நீ தான் வர போறேன்னு. ஹீரோயினுக்கு ஷாக்கு. அப்படின்னா அப்படின்னு கேட்க ஹீரோவும் உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டுட்றாங்க. ஹீரோயினுக்கு அதுக்கு மேல ஷாக்கு, என்னடா டைரக்டா கேட்கறான் அப்படின்னு யோசிச்சுட்டே அது வந்து இல்ல அப்படின்றாங்களா. ஹீரோவும் ரொம்ப நல்லதுன்னு. ஹீரோயினும் ஏன் நல்லதுன்னு கேட்கறதுக்கு ஏன்னா நீ தான் என்னோட ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ண போறியே, அப்ப என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம இருந்தாதானே கரெக்டா இருக்கும்னு. ஹீரோயினுக்கு அடுத்த ஷாக்கு, என்ன நான் தான் அவன் கூட ஒய்ஃப் மாதிரி வர போறேன் நானு. ஹீரோவும் சரி உன்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் என்ன அப்படின்றத என்கிட்ட சொல்லு, அதை வச்சுதான் ஒரு பணக்காரவங்களோட ஒய்ஃப் என்னென்ன மாதிரி எல்லாம் குவாலிட்டிஸ்ல இருக்காங்க அப்படின்றத என்னால டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கு நல்லா எழுத வரும் அப்படின்னு எழுதி காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இது மட்டும் தான் நான் பெயிண்டிங்லாம் உனக்கு வராதா, இதுல பெயிண்ட் பண்ணு அப்படின்னு காமிச்சு கொடுக்க ஹீரோயின் அதுல ஒரு காக்கா வரைஞ்சு வச்சிருக்காங்க, அது காக்கா மாதிரி கூட இல்ல, கேவலமா இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவ்வளவுதான் உன்னோட டேலண்டா, சரி எம்ப்ராய்டரி போட தெரியுமான்னு கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி உனக்கு என்னதான் தெரியும், இதுல இருக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது ஒன்னாவது தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பெயிண்டிங் எல்லாம் தெரியும், ஆனா அதை ஹீரோ முன்னாடி காமிச்சா ஒருவேளை ரூஃபை இவங்க தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வேற வழியே கிடையாது. சரி நான் உனக்கு ஜித்த சொல்லித்தரேன், அதையாவது கத்துக்கோ அப்படின்னு ஜித்த சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை போடுறாங்களா, ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஹீரோ சகிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு போயிட்டு இரு நானே உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் விசர்த்து கொட்டுது. ஹீரோவும் என்ன உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சா என்ன, இப்படி இருந்துட்டு இருக்க, நர்வஸா இருக்க மாதிரி இருக்கேன்னு. ஹீரோயினும் யாருக்கு தான் ஒன்றும் பிடிக்காது, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அது மட்டும் இல்லாம என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கியா, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு, நீ தள்ளி போயிட்டனா எதுவும் ஆகாதுன்னு. ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டு தள்ளி போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் மியூசிக் போட எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஹீரோவும் நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப சத்தமா இருந்துச்சுன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் நல்லா மியூசிக் போட்டு அவங்களோட ரூம்க்கு போனா சாங் கோவமா கொண்டு வந்து மறந்து வைக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க இப்பதான் உனக்கு உடம்பு சரியா இருக்கு, அதுக்குள்ள நீ இந்த அடுத்த மிஷனுக்கு போய் தான் ஆகணுமான்னு. ஹீரோயினும் பாரு எனக்கு இப்ப சரியா இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடியே சரியாயிடுச்சு, என்னால இந்த மிஷனுக்கு போக முடியும்னு சொல்ல
சாங்கும் சரி சரி உன்னோட கையை கொடு, உன்னோட பல்ஸை நான் செக் பண்றேன்னு. ஹீரோயினும் ஐயையோ இவ ஒரு டாக்டர் ஆச்சு, இவ கையில நான் என்னோட கையை கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு பொண்ணு அப்படின்றத பல்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாளேன்னு. இல்ல இல்ல அப்படின்றாங்க. அதுக்கு சாங்கும் கொடு கொடு நான் செக் பண்றேன், சேனை மட்டும் தான் ஒன்னு செக் பண்ண விடுவியா, என்ன செக் பண்ண விட மாட்டியா, என்னாலே ஒரு டாக்டரா வேலை பார்க்க முடியும், கையை கொடு அப்படின்னு கையை பிடிச்சு செக் பண்ணா பல்ஸ பார்த்த உடனே சாங்குக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஒரு பொண்ணுன்னு. உடனே ஹீரோயினும் சாங் கோபப்படாத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ள சாங் கோமா போயிடுறாங்க. இதை வெளியில நிக்கக்கூடிய ஹீரோவும் சாங்கும் பாக்குறாங்க. சோ சான் ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் அவளுக்கு நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு கோவமா போயிட்டு இருக்கான்னு சொன்னோடனே சாங் ஓடி வந்துட்டு ஹீரோயின் நான் உங்ககிட்ட தனியா பேசணும், நீங்க 2 பேரும் தனியா ரூம்ல போய் இருங்க, நான் வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க ஒரு ரூம்குள்ளாடி. ஹீரோயினும் எனக்கு உன்னை ஏமாத்தணும் அப்படின்றதெல்லாம் என்னோட மனசுல இல்லவே இல்லை, உனக்கு ஒரு வேளை என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன அடிச்சுக்கோ, நான் திரும்பி உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், வேணா அடிச்சுக்கோ அப்படின்றாங்க. சாங் சிரிக்கிறாங்க. இருந்தாலும் பின்னாடி திரும்பி பார்த்து முறைக்கிற மாதிரியே நான் மேல கோவமா இருக்கேன் நீ நினைக்கிறியான்னு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்க நான் ஒரு பொண்ணு தான் அப்படின்றத மறைச்சிட்டே இல்ல, உன்னை ஏமாத்திட்டே இல்ல, அதுக்காக தானேன்னு. அதுக்கு சாங்கும் அதுக்காகலாம் ஒண்ணும் கிடையாது, நீ என்ன நம்பலல்ல அதனாலதான் எனக்கு உன் மேல கோவமே, நீ ஒரு பொண்ணு அப்படின்றதுனால நான் கோவப்பட கிடையாது, ஒரு பொண்ணா இந்த படைகளுக்குள்ளாடி கஷ்டப்படுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் உன்னை என்ன பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே பார்க்காம போயிடுவேன்னு நினைச்சியா, நீ ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுன்னா உன்னோட ஹெல்த்ல இன்னும் நான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பேன்ல அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா வருது. அப்படியா, ஆக்சுவலி என்னன்னா இத்தனை வருஷங்களா நான் ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயத்த யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாதா, நான் வேணும்னு உங்ககிட்ட மறைக்கல, இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால தானே. சாங்கும் பரவாயில்ல இருக்கட்டும், இப்பத்துல இருந்து உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சாங் இப்ப வேணா நான் ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயத்த எல்லார்கிட்ட இருந்துமே மறைக்கலாம், ஆனா ஒரு நாள் நான் படை வீரரா மாறுவேன், அன்னைக்கு இந்த உலகத்துக்கிட்டயே நான் ஒரு பொண்ணு ஒரு பையனால சாதிக்க முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் பொண்ணாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத காமிப்பேன்னு. சாங்கும் ரொம்ப நல்லது, இதே மாதிரிதான் மெடிசன் ஃபீல்ட்ல பசங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நானும் மெடிசன் ஃபீல்ட்ல சாதிச்சு பொண்ணுங்களாலையும் முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுவேன்னு. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க ஹீரோவை போய் பார்க்கலாம். இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்களா? அந்த பக்கம் ஹீரோ டென்ஷன்ல தான் இருக்காங்க, இருந்தாலும் புக் படிக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சாம் தான் டென்ஷன் ஆகி என்னடா நீ டென்ஷனே இல்லாம இருந்துட்டு இருக்க, சாங் இப்ப என்ன பண்ண போறா, ஹீரோயினை மாட்டி விட்டுருவாளோ அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அமைதியாயிரு, அவங்க இங்க வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு வராங்க. ஷானுக்கு ஆச்சரியம், உனக்கு அவன் மேல கோவம் இல்லையான்னு கேட்க சாங்கும் நான் எதுக்காக அவன் மேல கோவப்பட போறேன், நீ நல்லா தானே இருக்க, நாங்க நல்லதா இருக்குன்னு சொல்றாங்களா. சாங்குக்கு ஐயோ கடவுளே இதுக்கா நான் தேவையில்லாம டென்ஷன் ஆனே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோ சொல்றாங்க சான் ஒன்னு பண்ணு, ஹீரோயினுக்கு மேக்கப் போடுறதுக்காக நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் நீ கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதெல்லாம் இனி தேவை கிடையாது, இவளே இவளுக்கு மேக்கப் போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சாங் ஹீரோயினுக்கு பொண்ணு மாதிரி மேக்கப் போட சொல்றாங்க. ஆக்சுவலி பொண்ணா மாத்துன்னு சொல்றாங்க. ஸோ சாங்கும் ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு கொடுக்குறாங்களா. ஹீரோயின் ரொம்ப அழகாயிடுறாங்க. ஹீரோயினுக்கே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஹீரோவுமே ரெடி ஆயாச்சு, வண்டி போறதுக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ ஹீரோயினை சாங் வெளியில கூட்டிட்டு வராங்களா. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு மெய்மறந்து போயிடுச்சு. முக்கியமா பின்னாடி நிற்கக்கூடிய அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவன் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவும் அமைதியாயிரு அப்படின்றாங்க. ஹீரோயினும் எப்படி அழகா இருக்கேனான்னு கேட்க ஹீரோவும் அழகா தான் இருக்க, ஆனா என்ன வேற எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா வண்டிக்குள்ள ஏறு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல கடகடன்னு ஹீரோயின் உள்ள ஏறிடுறாங்க. ஹீரோ பின்னாடி போறாங்க. அடுத்த சாங் போக போறாங்களா. ஆனா சாங் நடுவுல போயிட்டு என் கையை பிடிச்சு ஏறு அப்படின்னு கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. சோ இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். உள்ள போனோடனே நம்ம ஹீரோயின் பெப்பர் பேன் காலை விரிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு ஒழுங்கா அடக்கம் ஒடுக்கமா பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்னு ஹீரோயினும் சரி சரின்றாங்க. சாங்கும் அதெல்லாம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப அந்யோன்யமான கப்பல்ஸ் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஹனி அப்படின்னு கூப்பிட்டுக்கணும். ஹீரோயின் எங்க கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படின்னு ஹனி அப்படின்னு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியா ஜின் சிட்டிக்குள்ளாடி போயாச்சு. சாங்கும் சானும் ஃபர்ஸ்டே கீழே இறங்கி போயிடுறாங்க. ஹீரோயின் வேணுனே ஹீரோ கிட்ட என் கையப்பிடி அப்படின்னு கையை பிடிச்சு கீழே இறங்கிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் அங்க இருந்து உடனே கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் அவன் எங்க போறான்னு கேட்க அவரை நான் ஒரு வேலையா அனுப்பியிருக்கேன், ஸோ அவனோட வேலையை பண்ணட்டும், நம்ம வேலையை பார்க்கலான்னு ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஓகே ஹனி அப்படின்னு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
இது எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து சென்சோ பார்த்துட்டு இருக்கானா. அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, ஹீரோ இவ்வளோ சீக்கிரமா இந்த சிட்டிக்குள்ள வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆன்ஷியா அவன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க கூடாது, அவனுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதனால சீக்கிரமா வேலையை நகர்த்துங்கன்னு அசிஸ்டன்ட் ஓகே சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் யாரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாங்களோ அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இது சூய் ஃபேமிலி. சூ ஃபேமிலியோட ஹெட் வந்து வாங்க அப்படின்னு உள்ள கூறிட்டு போறாங்க. என்னோட தொலைஞ்சு போன தம்பியோட ஃபேமிலி திரும்ப என்னோட வீட்டுக்கு வரக்கூடியது என்னோட பாக்கியம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உன்னோட ஒய்ஃப் ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு வருணிச்சு பேசிட்டு இருக்காங்க. சூவோட ஒய்ஃபும் என்னங்க அப்புறமா நம்ம இவங்களெல்லாம் விசாரிச்சுக்கலாம், நாளைக்கு நம்ம இவங்களுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல, ஸோ இன்னைக்கு அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக விடுங்க, நாளைக்கு நீங்க அவங்களோட ஆசை தீர மருமகனையும் மகளையும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு சரி சரி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அனுப்புறாங்களா. சூவோட ஒய்ஃப் கதவை திறந்து ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம் கல்யாண பொண்ணுங்களுக்கு டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகுது. சூட ஒய்ஃப் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, புதுசா உங்களே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதனால நீங்க இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்களா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினும் இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ஒரு பெயிண்டிங்கை திருப்பி பாக்குறாங்க. அந்த பெயிண்டிங் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஹீரோவும் ஏய் அதெல்லாம் திருப்பாது அப்படின்றாங்க. ஹீரோயினும் ஏன் நல்லா தானே இருக்கு, எனக்கு ஒன்றும் இதை பார்த்து கவலை கிடையாதுன்னு. ஹீரோவும் நான் ஒரு பையன், ஏன் முன்னாடி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்க, ஹீரோயினும் ஏன் பிரச்சனை இருக்க போகுது, நீதான் ஜென்டில்மேன் ஆச்சு அப்படின்றாங்களா. ஹீரோவும் ஜென்டில்மேனா, நிஜமாவே என்ன நீ ஜென்டில்மேன் சொல்றியா, ஜென்டில்மேன் இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்னு பக்கத்துல போறாங்க, நெருங்கி போறாங்க. ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, அதனால டக்குன்னு பின்னாடி திரும்ப போறாங்களா. அப்ப ரெண்டு பேரும் கீழே விழ, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ, அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே துணி விழ, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்க. அந்த நேரத்துல கரெக்டா கதவை திறந்து யாராவது வரணுமே, அந்த மாதிரி அசிஸ்டன்ட் வராங்க. ஸோ அவங்க நான் எதையும் பார்க்கலப்பா அப்படின்னு தள்ளி நிற்கிறாங்க. ஹீரோயினும் இது வேற ஆக்சிடென்ட் மட்டும்தான், ஐயோ பெயிண்டிங் நாசமாயிடுச்சே அப்படின்னு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து நில்லு அப்படின்னு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன விஷயம், ஏதாவது குட் நியூஸான்னு கேட்கறதுக்கு இல்லை குட் நியூஸ்லாம் கிடையாது, ஆன்ஷியும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சென்சுவும் அவனோட ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கான். நிறைய பேர் ஆன்ஷியை தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனால எங்களால வெளிப்படையா ஆன்ஷியை தேட முடியல, நாங்க சைலண்டா தான் தேடிட்டு இருக்கோம், அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தோன்னு. ஹீரோயினும் அப்படின்னா சென்சுவும் தேடுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆன்ஷியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்ஷியை கண்டுபிடிச்சாங்கன்னு. ஹீரோவும் ஆமாமா அவனோட காலில் அடிபட்டிருக்கு, அதனால இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது மருந்து ஷாப் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல தான் அவன் தங்கி இருப்பான், அந்த மாதிரி இடங்களை சர்ச் பண்ண அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கணும்ல, அதை சமாளிக்கிறதுக்காக ஹீரோயினும் நாளைக்கு விருந்தன்லாம் சொன்னாங்கல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசி சமாளிச்சிடுறாங்க. நீங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயின் விருந்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது வேணுனே ஹீரோ வம்பிழுக்கிறதுக்காக, ஹீரோ இன்னைக்கு ஐப்ரோஸ் எல்லாம் போடணுமா, நான் பிறந்ததுல இருந்தே ஒரு பொண்ணா உணர்ந்ததே கிடையாதா, அதனால எனக்கு ஐப்ரோஸ் எல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது, நீ ஒரு நல்ல ஹஸ்பண்டா எனக்கு வந்து ஐப்ரோஸ் போட்டு விட பார்க்கலாம் அப்படின்னு கேட்க ஹீரோக்கு செம்ம காண்டாவுது. இருந்தாலும் சரி வந்து தொலைறேன் அப்படின்னு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஹீரோயின் எதிர்பார்க்காத மாதிரி ஃபேஸ் எல்லாம் பிடிச்சு அழகா போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு கண்ணோல்லாம் செவந்துருச்சு. ஹீரோவும் என்னாச்சும் உனக்கு கண்ணோல்லாம் செவந்து போயிருக்குன்னு. ஹீரோயினும் ஒன்றும் இல்லையே நான் பிளஷ்ஷை கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேனா இருக்கும், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படியா உண்மையாவா அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க. நான் நினைச்சேன் அப்படின்னு பக்கத்துல இன்னும் போறாங்களா. ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, கிஸ் பண்ணிட்டு வானோன்னு. ஹீரோக்குமே டக்குனு நர்வஸ் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளியில ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பதான் மூச்சே வருது, விட்டா ரெண்டு பேரும் இப்போவே ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. எங்கே கட் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க ஊட்டுவோட ஆட்கள் எல்லாருமே, ஊட்டு அப்படின்றது ஒரு சிட்டி ஆட்களை குறிக்குது, அந்த மக்கள் எல்லாருமே ஜின் சிட்டிக்குள்ளாடி என்டர் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாருமே என்டர் ஆகிறதுக்கான வழியை நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோன்னு. பிரைம் மினிஸ்டர் இந்த கடமைக்கு நீ ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு பெயிண்டிங்கை கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஆன்ஷியோட போட்டோ இருக்குது. இவன் ஊட்டு சிட்டில தான் இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணு, அதுதான் உன்னோட டாஸ்க் அப்படின்னு கொடுத்து விடுறாங்க. சோ சென்சுவ பிரைம் மினிஸ்டர் ஆன்ஷியை தேடி கண்டுபிடி அப்படின்னு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம சைட்லயே ஆன்ஷியை கொலை பண்றதுக்காக சென்சுவை நம்பாம இனியொரு ஆளையும் அனுப்பி விடுறாங்க அப்படின்றது தெரியுது. இங்க கட் பண்ணா ஊருக்குள்ள வந்த உடனே ஷாப்பிங் கீப்பிங்லாம் போனாதானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாரும் நம்புவாங்க, அதனால ரெண்டு ஜோடிகளும் சேர்ந்து ஷாப்பிங் போறாங்களா.
அப்ப சாங்குமே வா ஹீரோயின் நம்ம இந்த கடைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா சாங்கு இல்ல பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கு, அங்க நிறைய மெடிக்கல் புக்ஸ் இருக்கும், வா நம்ம 2 பேரும் அங்க போயிட்டு புக்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. சாங்கும் ஏன்டா என்ன இழுத்துட்டு வந்தேன்னு கேட்கறதுக்கு, ஆமா பின்ன அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்குள்ள நீ 3வது மனுஷியா போய் மூக்க நுழைச்சிட்டு இருப்பியா, வா அங்க போயிட்டு புக்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட சாங்கும் சரி வர்றேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சாங் கூட போறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறாங்களா, அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கடைக்கு தலைவரோட பொண்ணு வராங்க. அவங்களுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். ஹீரோ ஒரு இடத்துல அமைதியாக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஹீரோவை சைட் அடிக்கக்கூடியது ஹீரோயினும் நோட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு காண்டாவது, ஆனால் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்காங்களா. அப்போ ஹீரோவும் ஏய் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீ வாங்கிக்கோன்னு. அப்பதான் கடைக்காரங்களும் ஆமா உங்க ஒய்ஃபோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்குன்னு சொன்ன உடனே தலைவரோட பொண்ணுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, சரி இருக்கட்டும் அதுக்காக நான் சைட் அடிக்காம இருப்பேனா, நான் சைட் அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு வேணும்னே ஹீரோயினை முறைச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் இன்னொரு ட்ரெஸ் எடுக்க போனா அதே இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையா ஹீரோயின் எடுக்க அந்த ட்ரெஸ்ஸை இந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கா. ஸோ கடைக்காரங்களும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இனி இங்கே கடையில் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்காரங்க வாங்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறதுக்கு ஹீரோவும் காட்டுங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இது ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட ஒய்ஃப்க்கு நான் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அந்த பொண்ணும் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு கடைக்காரங்களும் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்கறதுக்கு தலைவரோட பொண்ணுகிட்ட ஆல்ரெடி இருந்த காசு எல்லாமே செலவாயிடுச்சா, அதனால அவங்க கிட்ட காசு இல்லை. ஸோ ரொம்ப கோவமா அங்கேருந்து வெளியில போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோ தனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்ததுனால. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவரோட பொண்ணு வந்திருக்காங்களா. அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏய் இந்த வீட்டுக்கு ஒரு கப்பிள்ஸ் வந்திருக்காங்களாம், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஸோ அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு ஸ்டொமக்கெல்லாம் அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவன் அந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு ஜெலஸ் வேற ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ் கிடைக்கல, இவங்க ஹீரோவை சைட் அடிக்கணும்னு நினைச்சாங்க, ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ காண்ட்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்து இவங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கா, இவங்க சித்தர் நல்லா வாசிப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஸோ உங்களை சித்தர் வாசிக்க சொல்லுங்களேன் எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு வெறுப்பேத்தி விட ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹீரோ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையான்னு கேட்க ஹீரோ எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நீ தான் சமாளிச்சாகணும்னு. ஹீரோயினும் ஐயோ கடவுளே நான் இப்போ வாசிச்சேன் அப்படின்னா இங்கே கழுத வந்துருமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட இப்போ மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோ அப்படின்னு கேட்க ஹீரோ கண்டுக்கவே இல்லையா. ஹீரோயினும் நீ அப்படின்னு இழுக்கிறாங்க. உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு அவங்களோட அங்கிள் கிட்ட அங்கிள் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் இவளை கல்யாணம் பண்ணதே இவளுக்கு ஜித்தர் சூப்பராக வாசிக்க தெரியும் அப்படின்றதுக்காக தான், அவளோட அழகுலையுமே நான் மயங்கிட்டேன், இதையும் கூட சேர்த்துக்கணும், அவ சித்தர் எனக்காக மட்டும்தான் வாசிப்பா, கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்காக மட்டும்தான் மியூசிக் போடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, அதனால வெளி மனுஷங்க முன்னாடி மியூசிக் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வேணா சித்தர் ப்ளே பண்ணுறேனேன்னு. அங்கிளும் உனக்கு ப்ளே பண்ண தெரியுமா, ஓகே ப்ளே பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோ சித்தர் ப்ளே பண்ணுறாங்க. செம்மையா இருக்கு, எல்லாருமே மெய் மறந்து போயிடுறாங்க, இப்போ சூப்பராக இருக்கு அப்படின்னு அங்கிள் சொல்ல ஹீரோவும் என் ஒய்ஃபை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா போடலன்னு. அங்கிளும் ஆமாம் ஆனால் என்ன அந்த மியூசிக்கை எங்களால் கேட்க முடியல, உனக்கு மட்டும் தானே பெர்மிஷன் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரியே ஆக்டிங்கை போடுறாங்க. அங்கிளும் ஓகே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னோட மருமகன்கிட்டையும் மகள்கிட்டையும் நான் தனியாக பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட லைஃப்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ தான் ஆல்ரெடி நிறைய கதையை பிளான் பண்ணி வச்சுருக்காங்களே எல்லா கதையும் அவுத்து விடுறாங்க. அங்கிளும் அது எல்லாத்தையுமே நம்பிட்டு சரி ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் நாளை கழிச்சு வரப்போகுது, நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க சரியா, அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்காங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுதான் என்னோட பிறந்த நாள், இது வரைக்கும் என்னோட பிறந்த நாளை நான் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவ பிறந்த நாளே செலிப்ரேட் பண்ணது கிடையாதான்னு. அங்கிளும் அதுக்கு என்ன இந்த தடவை கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, நீ சூப்பரா ரெடி ஆகி வா ஹீரோயின் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஹீரோயினோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை
ஆன்ட்டி தனியா கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அவளை தனியா அனுப்பணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அங்கிளும் போயிட்டு வரட்டும், பொண்ணுங்க பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஹீரோயின் வர அவங்க கூட நிறைய இடத்துக்கு வந்திருக்கா. ஸோ அந்த இடத்த பத்தி எல்லாம் பொண்ணுங்க விசாரிப்பாங்கல்ல அப்படின்னு சமாதானப்படுத்த ஹீரோவும் ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் போய் உட்காடுறாங்களா. அங்க அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, தலைவரோட பொண்ணு, அவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போச்சுடா, இவளுங்க வேணும்னே வம்பிழுக்க போறாளுங்க. இந்த ட்ரெஸ் மேட்டர்ல இவளுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஸோ இவ எதை பத்தி பேச போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தலைவரோட பொண்ணோட நேம் கீகி. கீகி கேக்குறா, உனக்கு நீடில் ஒர்க் எல்லாம் பண்ண தெரியுமா? பாரு, ஜித்தர் பிளே பண்றதை எங்களால பார்க்க முடியல, உன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் நீ ப்ளே பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்ட. ஆனா நீடில் ஒர்க் எல்லாத்தையும் எங்களால பார்க்க முடியுமே, எம்ப்ராய்டரி பாரு, நாங்கெல்லாம் போட்டது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கெல்லாம் எம்ப்ராய்டரி போட தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுது. என்ன உனக்கு எம்ப்ராய்டரி போட தெரியாதா? ஒரு பொண்ணா இருந்துட்டு எம்ப்ராய்டரி போட தெரியல அப்படின்னா எப்படி உனக்கு கல்யாணம் நடந்துச்சு? நீ ஹீரோவை எப்படி மயக்குனேன்னு. ஹீரோயினும் நான் எதுக்கு என்னோட ஹஸ்பண்டை மயக்கணும்? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், எங்களோட லைஃப் நல்லா இருக்கு, அது போதாதான்னு. ஆமா, அவனை லவ் பண்ண வைக்கிறதுக்கு நீ எதுவுமே பண்ணலையான்னு கேட்கறதுக்கு எதுவுமே பண்ணல. நான் ஒரு நாள் சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா காலில் விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாலாம் எதுவுமே கற்றுக்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இருந்தது கிடையாதுன்னு. இங்க இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோவும் சாங்கும் வராங்க. ஹீரோயின் எப்படிதான் அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்காளோ, அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தா ஹீரோயின் பண்ற அலப்பறையை பார்த்துட்டு இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வேண்டாம், அவ இன்னும் என்னென்ன கதையெல்லாம் அளந்து விடுறா அப்படின்றத நின்று பார்ப்போன்னு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே எங்க ஃபேமிலியிலலாம் இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா உன்னால எப்படி இது எதுவுமே தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு. ஹீரோயினும் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். எனக்கு வேணும்னா நான் கத்துப்பேன், எனக்கு வேண்டாம்னா நான் கத்துக்க மாட்டேன். ஒரு பையனை மயக்கிறதுக்காக தான் இதை கத்துக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாதுன்னு. உடனே இந்த கேக்கிக்கு ஆர்வம் வந்துருச்சு. அப்புறம் எப்படி உன் ஹஸ்பண்டை நீ உன் கைக்குள்ள போட்டுட்டு இருக்கன்னு. ஹீரோயினும் நான் சொன்னேன்ல, என் ஹஸ்பண்ட் என்ன பார்த்த உடனே லவ்ல விழுந்துட்டான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னான், அவனோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்னு. ஹீரோக்கும் செம ஷாக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, அது மட்டும் கிடையாது, பொண்ணுங்க பசங்க இப்படின்னு 2 ஜெண்டரை தனித்தனியா பார்க்க கூடாது, எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படணும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு பொண்ணுங்களை என்பவர் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களா. ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயின் அந்த பொண்ணுங்க கிட்ட பேசினதுல அந்த பொண்ணுங்களே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயினை பிடிக்காம இருந்தவங்க எல்லாருமே ஹீரோயின் சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், பொண்ணுங்க அப்படின்னா அடங்கி போக கூடாது, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதை தான் பண்ணணும், பசங்களை மயக்கிறதுக்காகவே எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ நடுவில் புகுந்துடுறாங்க. ஏ ஹீரோயின் வா அப்படின்னு. ஹீரோயினும் சரி என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க, பாய் அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி போறாங்களா. ஹீரோவும் நீ அவங்க கிட்ட இருந்து என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஹீரோவும் சரி சாப்பிடு அப்படின்னு சாப்பிடுறதுக்கு நிறைய காமிக்கிறாங்களா. ஹீரோயினும் இவ்வளவு எனக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா விருந்துல நீ நிறைய சாப்பிடவே இல்லை ஒழுங்கா, அதனாலதான் உனக்கு சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்தேன்னு. ஹீரோயினும் நானே கேட்கணும்னு நினைச்சேன், நல்ல வேலை கொண்டு வந்த அப்படின்னு நல்ல வாய் ருசிக்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்ட் அசிஸ்டன்ட் வந்து நாங்க ஆன்ஷியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஹீரோயின் நானும் வரேன் அப்படின்றாங்களா. ஹீரோவும் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரதா இருந்தா வந்தா போதும், அது மட்டும் இல்ல உன்னை பாக்குறதுக்காக அடிக்கடி ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க, இந்த ட்ரெஸ்ல நீ கூட வந்த அப்படின்னா ஈஸியா உன்னை எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அதனால நீ கூட வர வேண்டாம், நாங்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சொல்றேன்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஆன்ஷி இருக்கான்ல, அவன் ஊர்ல அங்க எங்க நடந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நிறைய கும்பல் நம்மள தேடுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ ஒளிஞ்சு எங்கேயாவது இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கடையை கொளுத்தி விட்டுடுறான். அந்த கடை நெருப்பு பிடிச்ச எரியுதா. அசிஸ்டன்ட் ஹீரோ அந்த கடை கூட்டிட்டு போயிட்டு இங்கதான் ஆன்ஷிய கடைசியா எல்லாருமே பார்த்திருக்காங்க, இவன் இந்த நெருப்புல எரிஞ்சு செத்து போயிட்டானா அப்படின்றது நமக்கு தெரியாதுன்னு. ஹீரோவும் இது அவனே உருவாக்குன ஒரு விஷயமா தான் இருக்கும், நம்ம அவனை தேடக்கூடாது, அவன் செத்துட்டான்னு நினைச்சு அவனை அப்படியே விட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் இந்த சிட்டிக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இருக்கான். ஒழுங்கா அவனை சென்சோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சாகணும். இன்னும் தேடுதல் வேட்டையை அதிகம் பண்ண அப்படின்னு அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு ஆன்ஷியை தேடுறதுக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் அனுப்புறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறமா சென்சுவும் அவங்களோட அசிஸ்டன்டும் அங்க வராங்க. இவங்களுக்குமே தெரிஞ்சுட்டு ஆன்ஷி இறந்து போகல, அவனை தேடி கண்டுபிடிக்கணும்.
ஆனா அவனை நம்ம 2 பேர் மட்டும் கிடையாது, அதாவது ஹீரோவும் சென்சோவும் மட்டும் கிடையாது, வேற யாருமோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே யாரோ ஒரு ஆள் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்சோ அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருமே மாறி மாறி அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அந்த ஆள் முகமூடி போட்டிருக்கா. ஸோ அவன் யாரு என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா அந்த ஆள் சென்சோவோட டோக்கனை பார்த்த உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறான். அசிஸ்டனும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சென்சோ சொல்றாங்க, இவன் கண்டிப்பா ஹீரோவோட ஆள் கிடையாது, பிரைம் மினிஸ்டரோட ஆளா தான் இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் நம்மள ஆன்ஷியை கண்டுபிடிக்க அனுப்பிட்டு அவனை கொலை பண்றதுக்காக வேற ஒரு ஆளையும் அனுப்பி வச்சிருக்காங்க. நானுமே பிரைம் மினிஸ்டரோட ஆள் அப்படின்னு என்னோட டோக்கனை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன உயிரோடி விட்டுட்டு போயிருக்கான். ஸோ பிரைம் மினிஸ்டர் எதுக்காக ஆன்ஷியை கொலை பண்ணணும்னு இவ்வளோ ஆர்வமா இருக்காருன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சென்சோக்கு பிரைம் மினிஸ்டர் மேலே இனியொரு டவுட்டுமே வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஆன்ஷி ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. ஆனால் ஆன்ஷி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆன்ஷியும் நம்மளை அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா அவனை குத்தி கொலை பண்ணிடணும் அப்படின்னு கையில் கத்தியோட நிற்கிறாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் கண்டுபிடிக்காம அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஆன்ஷிக்கு நிம்மதியே வருது. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆன்ஷியை யார் கடைசியாக கண்டுபிடிப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் எதுக்காக ஆன்ஷியை கொலை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க? அப்படி ஹீரோவோட அப்பா இறந்து போன சம்பவத்துக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் போடுறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இனி ரெகுலராக வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.